உனக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு, உனக்குன்னு ஒரு வாழ்வியல் இருக்கு, இதுவும் வாழ்க்கை கிடையாது என்று பல தலைமுறைகளை உணர வைத்து சமூக பொருளாதாரத்தை உயர்த்தியவர் தந்தை பெரியார். பெரியார் வழியில் ஆசிரியரின் வழிகாட்டுதல் இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்புறதும் ரைட் எஜுகேஷன் தான். அப்ப ரைட் எஜுகேஷன் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் யாரு? கிருமிகளுக்கு வைத்தியம் பார்த்தவர் தந்தை பெரியார். அதனால நம்ம தமிழ்நாட்டில் நிம்மதியாக இருக்கிறோம். அந்த வைத்திய முறை பல உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் செல்ல வேண்டும் என்று. ஆனால் தந்தை பெரியார் தமிழ்நாட்டுக்கு பார்த்தது அறுவை சிகிச்சை, அறிவு சிகிச்சை பண்ணிட்டார். பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த பெண்களே தந்தை பெரியார்லாம் தாங்க நாங்கள் இருக்கிறோம்னு சொல்றாங்க அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியுது, அவங்கள எந்த வகையான பொது நீரோட்டத்தில் கலந்துக்கூடாதுன்னு அடிமைப்படுத்துறதுன்னு சமூகத்திலிருந்து வந்தவங்க உணர்றாங்க. பெரியார்லாம் இல்லைன்னா நாங்க இல்லைன்னு நம்ம சொல்லி உணரல. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் காலகட்டத்தில் பெரியாரிய மேடைனா எல்லாரும் கவனத்தை ஈர்க்கும். அதுவும் ஆசிரியர் தலைமை தாங்கும் மேடைனா தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் அனைத்து ஊடகங்களும் நம்ம மேலே தான் கவனிக்கிறது முக்கிய காரணம் என்னன்னா, எங்கேயாவது இவங்க மதத்து ரீதியாக கடவுள் ரீதியாக எங்கேயாவது பேசுவாங்களா, அதை திருச்சி போடலாமான்னு என்று காத்திருப்போர் பட்டியல் அதிகம். நம்ம தோழர்கள் கருத்து பரிமாற்றத்துக்காக வர்றதோட நம்ம சங்கி தோழர்கள் பெரியார் மேடைக்காக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களாக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். தேர்தல் சொன்னோடனே ஐயாவோட முனைவர் துரைசுந்தகர் அவரோட புத்தகத்தை நூலை படிக்கும் போது ஒரு முனைவருக்கான நூல் எழுதணும் என்ற ஒரு ஸ்பார்க் இருக்கணும்ல, அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு கேட்டலிஸ்ட். அது இயல்பான விஷயம். என்னடா, குஜராத்தில் இருக்கிற லலித் பாமர் எழுதிய ஹியூமன் ரைட்ஸ் நூலை அவர் வாசிச்சுட்டு இருக்காரு. அவர் வாசிக்கும் போது, அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அவருக்கு என்னன்னா, பல இடத்துல பெரியார் தோண்டிட்டே இருக்காரு. பல இடத்துல பெரியார் தோண்டிட்டே இருக்கும் போது இதெல்லாமே தந்தை பெரியார் தமிழ்நாட்டுக்கு நடைமுறைப்படுத்தினதை லலித் பாமர் வருங்காலத்துக்கு பிரிஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறாங்க. இந்த போராட்ட களங்கள், மனித உரிமைகளுக்கான எல்லா வகையான போராட்ட களங்களையும் நடத்தி வெற்றி பெற்ற தந்தை பெரியாருக்கு லலித் பாமர் இனிமேல் தான் வட இந்தியாவுக்கு தொடங்குறாங்க. இது மாதிரிலாம் மனித உரிமை அணுகணும், இதெல்லாம் மனித உரிமைகளுக்கான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். அதனால் முனைவர் என்ன பண்றாருன்னா, நம்ம இது எப்படியாச்சும் இந்த நூலை நம்ம பெரியாரோட தொடர்பு படுத்தி, பெரியார் எந்தெந்த காலகட்டத்தில் எல்லா வகையான போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கார் என்று உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற முனைப்பு தான் முனைவருக்கு இந்த நூல். அதனாலதான் ரொம்ப தெளிவாக நமக்கு எல்லாரும் தெரியும், பெரியாரோட போராட்டம் தெரியும், அறிந்த கூட்டம், உணர்ந்த கூட்டம். அறியாத கூட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்ம ஆங்கிலத்தில் இந்த புத்தகத்தை கொண்டு முதல் ஆங்கிலத்தில் இந்தியாவில் உலகத்தில் மனித உரிமைகளுக்காக குரல் எழுப்பவர்கள் தந்தை பெரியார் என்ற ஆசான் இந்த துணைக்கண்டத்தில் வாழ்ந்துள்ளார், அவரோட போராட்டத்தை தெரிஞ்சுக்கங்க என்று மனித உரிமை செயல்பாட்டாளருக்கு கொடுக்கிற புத்தகம் தான் இந்த புத்தகம். அது அசோக் என்ற பிடெக் மாணவர், பிடெக் தொழில்நுட்ப அசோக் பொறியாளர். அவர் இந்த நூலை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கார். அவர் தொடக்கத்திலே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அவர் ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்றார். அவர் ஆரம்பிக்கும் போது, இந்த நூலை ஆரம்பிக்கும் போது, இனிமேல் இந்த நூலில் தோழர் என்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன், அது காமரேட குறிக்கும். அப்போ தோழர் என்ற
சொல்லை யூனிவர்சல் ஆக்குனது இந்த ஹியூமன் ரைட்ஸ் புத்தகம். அது அசோக் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இயல்பாவே தோழர் பிரின்ஸ் தோழர் சொன்ன போது கிருமிகளுக்கு வைத்தியம் பார்த்தவர் தந்தை பெரியார். அதனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிம்மதியாக இருக்கிறோம். அந்த வைத்திய முறை வந்து பல உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் செல்ல வேண்டும் என்று. ஆனால் தந்தை பெரியார் தமிழ்நாட்டுக்கு பார்த்தது அறுவை சிகிச்சை. அவர் வந்து அறுவை சிகிச்சைனா அறிவு சிகிச்சை பண்ணிட்டார். நியூரோ சர்ஜரி சொல்கிறோம், நரம்பியல் சர்ஜரி சொல்கிறோம், மருத்துவராக சொல்கிறோம். ஆனால் தந்தை பெரியார் இந்த தமிழ் மண்ணுக்கு அறுவை சிகிச்சைக்கு சமமான அறிவை சிகிச்சை பண்ணனால தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப வியப்பாக இருக்கும் தோழர். என்னன்னா, நீங்கள் மேலை நாடுகள்லாம் நீங்கள் போனீங்கன்னா, ஆசிரியர் அவர்களுக்கு தெரியும், தமிழீழ பிரச்சனை சம்பந்தமான பல சர்வதேச வல்லுநர்கள்லாம் நாங்கள் போய் பேசினோம் அந்த காலகட்டத்தில், போர் உச்ச காலகட்டத்தில். அப்போ வந்து ஜீனோசைட், ஹியூமன் ரைட்ஸ், வார் விக்டிம்ஸ், இது மாதிரி பல தரப்பட்ட ஆங்கிளில் நிறைய பேரை வந்து சந்தித்தோம். அப்போ ஐரோப்பா செல்றதுக்கான வாய்ப்புகளாக இருந்தது. அப்போல்லாம் சொல்லும் போது என்ன ஆகுனா, அங்கே வந்து எக்ஸ்பர்டீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் போய் அணுகணும்னா, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்னா, சார் நாங்கள் வந்து வெறும் ஜெண்டர் ஜஸ்டிஸ் மட்டும் தான் டீல் பண்ணுறோம், சைல்டு அப்யூஸஸ்க்கு வேறு டிபார்ட்மெண்ட், அதுக்கு நான் வேறு கன்சல்டன்ட் கொடுக்குறேன்னு. ஸோ அங்கே போய் பார்க்கணும். சில பேர், சார் நாங்கள் வந்து வெறும் கன்சியூமர் ஆக்டிவிசம் தான் பண்ணுறோம், அவங்களுக்காக உரிமைகளை மட்டும் தான் பேசுகிறோம், மற்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார்ன்றுவாங்க. இன்னும் சில பேர், சார் நாங்கள் என்வாயர்மெண்டல் ஆக்டிவிசம் தான் பண்ணுறோம் ஹியூமன் ரைட்ஸில், அதுதான் எங்கள் ஸ்பெஷாலிட்டி, நாங்கள் வந்து இன்னொருத்தரை ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அங்கே வந்து வெளிநாடுகளில் அந்த அந்த பார்க்குற பார்வை இங்கேயும் இருக்குது. அந்த துறை சார்ந்த ஹியூமன் ரைட்ஸ்க்கான ஆக்டிவிஸ்ட் மட்டும் இருப்பாங்க தவிர மற்ற ஸ்பெஷாலிட்டிஸ் அவங்களுக்கு தெரியாது, ரெஃபர் பண்ணிடுவாங்க. இங்கே சுயமரியாதை இருக்கட்டும், ஜாதி ஒழிப்புக்காக இருக்கட்டும், பெண் உரிமையாக இருக்கட்டும், மதத்தின் பெயரால் வெறுப்புணர்ச்சி ஏற்றதாக இருக்கட்டும், சமத்துவமாக இருக்கட்டும், சகோதரத்துவமாக இருக்கட்டும், ஒரே இடத்துக்கு வரணும்னா அது தந்தை பெரியார்கிட்ட தான் வரணும். இந்த நூல் அதை அழகாக சொல்லுது. தந்தை பெரியார் என்ற ஒரு தத்துவம் உலகத்தில் ஒரு 24-25 ஹியூமன் ரைட்ஸ் ஸ்பெஷாலிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒரே ஆள் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணி, எழுதி, லாபி பண்ணி, சட்டத்தை திருத்தி மக்களுக்கு சுயமரியாதை கொடுத்த மாபெரும் ஆசானை உலகத்தை கொடுக்கிறதுக்கு இந்த நூல். ரைட் டு டிக்னிட்டி அப்படின்னு நம்ம பேசுவோம். ரைட் டு டிக்னிட்டி. நான் ஒரு அடிமைன்னு எனக்கு முதல்ல தெரியாது. 2500 வருஷமாக, 3000 வருஷமாக சாஸ்திரங்கள் பேரால், இதிகாசங்கள் பேரால், கடவுள் பேரால் என்னை அடிமையாகிட்டாங்க. நான் இதுதான் என்னோட வாழ்வியல், இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து என் மேல நடக்கிற எல்லா வகையான தாக்குதலும் என் வாழ்வியலாவே நான் நம்பிட்டேன். ஒரு தலைமுறையில பல தலைமுறை நம்பிட்டேன். நம்மளாம் இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு, இதுதான் நம்ம அமைப்பு போல இருக்குன்னு நான் உணர்ந்துட்டேன். நான் அப்படியே வாழ்றேன். அப்ப அவனை கூப்பிட்டு, டே தம்பி, இதெல்லாம் புரட்டு, உனக்கு அறிவு இருக்கா, சிந்தி, இதெல்லாம் வந்து உங்க மிளகா அரைக்கிற விஷயம், உன் மேல வந்து திணிக்கிறானுங்க, இல்லாத பொல்லாத கதையை சொல்லி திரிக்கிறாங்க, உன்னோட நம்பிக்கையை வந்து மூட நம்பிக்கையை வந்து பயன்படுத்தி உன்னை மிளகா அரைக்கிறானுங்க, உனக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு, உனக்குன்னு ஒரு வாழ்வியல் இருக்கு, இதுவும் வாழ்க்கை கிடையாது என்று பல தலைமுறைகளை உணர வைத்து சமூக பொருளாதாரத்தை உயர்த்திவர் தந்தை பெரியார். அதுக்கு எங்கெங்கெல்லாம் தடைகள் வருமோ, அது எங்கெங்கெல்லாம் வந்து நிறுத்துறாங்களோ, அது எந்த மாதிரி தடையா இருந்தாலும் அந்த தடைகளை அவரே களத்தில் இறங்கி கடப்பறை வைத்து அடி 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 அடிச்சு விளக்குனவர் தந்தை பெரியார்.
அப்போ சுயமரியாதை என்ற ஒரு உணர்வை அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சமூகத்துக்கு எந்த வகையான வழிமுறைகளை கையாள வேண்டும் என்ற புரோட்டோடைப் தந்தை பெரியார். அது ரைட் டு டிக்னிட்டி. நான் எனக்கு மேல யாரும் உயர்ந்தவன் கிடையாது, எனக்கு கீழே யாரும் தாழ்ந்தவன் கிடையாது, நான் என் அறிவை கொண்டு பகுத்தறிவு கொண்டு நான் சிந்திச்சு நான் வாழ்வேன். அப்ப அது ரைட் டு டிக்னிட்டி, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்னோட சுயமரியாதை என்ற ஒரு ரைட் டு டிக்னிட்டிக்கான ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் தந்தை பெரியார். ரைட் டு எஜுகேஷன் பேசியிருக்காரா? ஆமா. கல்வி கிட்டத்தட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்கள், மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு இதிகாசத்துக்கு கல்வி மறுக்கப்பட்டது. அதுக்கான போராட்டம் தான் எல்லா வகையான போராட்டம். தோழர் பிரின்ஸ் சொன்னாரு, சேரன் மகாதேவி நூற்றாண்டு, அதுக்கான போராட்டம், அதுக்கு உண்டான போராட்டம் தான் ரைட் டு எஜுகேஷன் தான். பெரியார் நடத்தின அனைத்து சமூக நீதி போராட்டமும், இடஒதுக்கீடு போராட்டமும் ரைட் டு எஜுகேஷனுக்கான போராட்டம் தான். இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் அரசியலமைப்பு சட்டத்தை அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இடஒதுக்கீடை பாதுகாத்தது ரைட் டு எஜுகேஷன் தான். ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து காமராஜரை கொண்டு வந்ததும் ரைட் டு எஜுகேஷன் தான். இன்று நாம் பெரியார் வழியில் ஆசிரியரின் வழிகாட்டுதல் இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதும் ரைட் டு எஜுகேஷன் தான். அப்ப ரைட் டு எஜுகேஷன் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் யாரு? தந்தை பெரியார். ரைட் ஃபார் லிங்குவிஸ்டிக் ரைட்ஸ், அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, மொழியை பாதுகாக்கிறது டிபார்ட்மெண்ட். வெளிநாடுகள்லாம் சிறு சிறு மொழியெல்லாம் அழியக்கூடாதுக்காக லிங்குவிஸ்டிக் ரைட்ஸ்க்காகவே வேலை செய்கிற ஒரு லாபிலாம் இருக்கு, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க. வாங்க சார், இங்கே நாங்கள் காட்டுறோம் ஒரு மொழியின் இம்பீரியலிசத்தை, ஒரு மொழி திணிச்சு ஒரு சமூகத்தின் கலாச்சார பண்பாடுகளை அழிக்கக்கூடிய சக்திகளை எதிர்த்து போராடி வென்ற தலைவர் தந்தை பெரியார். அவர் போராட்டத்தோட இன்ட்ரெஸ்டிகேஷன் உங்களுக்கு சொல்லணும்னா விருப்பப்படல, ஏன்னா அறிந்த கூட்டம் முன்னந்த கூட்டம். ஆனால் சொல்கிறேன், இந்திய எதிர்ப்பு என்பது தந்தை பெரியார் நடத்தின போராட்டத்தின் வெளிப்பாடுனால்தான் இன்னைக்கு நம்ம இன்னும் சண்டை செஞ்சுட்டு இருக்கோம். என்ன செஞ்சுருக்கோம்னா, மொழியின் பெயரால் என்றும் இந்திய எங்க மேல திணிக்க முடியாது அப்படின்னு இந்த உணர்வு ஆழமாக தமிழ் சமூகத்தில் ஊன்று இருக்குன்னா தந்தை பெரியார் நடத்தின அடித்தளம் தான் அது. அதுக்கு அவர் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு அவரோட தனிப்பட்ட பாதையில மட்டும் இல்லை, அவர் கொண்ட கொள்கையில வேறு மாதிரியான எதிர்மறையான இருக்கவங்களுக்கு கூட அதை பற்றி கவலைப்படல. இந்தி எதிர்ப்பில் நம்ம ஒற்றுமையாக சேருவோன்னு ஒரு அஜெண்டாவை கொடுத்து, ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்து, தமிழ் தேசியவாதிகளோட சேர்ந்து, சைவ சித்தாந்தவாதிகளோட சேர்ந்து மொழி போராட்டம் நடத்தி வெற்றி கண்டவர். அப்போ ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் அவர் பாடம் நடத்துறாரு. அவங்க கோல் தான் முக்கியம், தனி மனிதர்களோட ப்ரெஜுடிசஸ் தான் முக்கியம் கிடையாது, நான் பெரியவனா நீ பெரியவனா முக்கியம் கிடையாது. பல்வேறு ஆய்வாளர்களை கொண்டு அவர் எதிர்மறை கருத்துக்கள் உடையவர்களை சேர்த்து கொண்டு இந்த அஜெண்டாக்காக நம்ம எதிர்க்கணும் என்று ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டுக்கு பாடம் நடத்துறவர் தந்தை பெரியார். ரைட்ஸ் ஃபார் லிங்குவிஸ்டிக் ரைட்ஸ், ரைட் டு ஜெண்டர் ஜஸ்டிஸ் நான் பேசவே தெரியல தோழர். அதை பற்றி நான் பேசினா பெரியார் அவமானப்படுத்துற மாதிரி. தன் வாழ்க்கையே, தன் வாழ்வியலே பெண்ணடிமைத்தனத்தை அகற்றி நான் பேசல. இப்போ தொலைக்காட்சியில் ஐயாவுக்கு தெரியும், பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த பெண்களே தந்தை பெரியார்லாம் தாங்க நாங்கள் இருக்கிறோம்னு சொல்றாங்க அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியுது, ஒரு காலத்தில் அவங்களோட மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, விதவிகளாக எப்படி அவங்க அடிமைப்பட்டு கிடந்தாங்க, எப்படி அவங்களோட அமைப்பு முறை சடங்கு முறையை அவங்கள அப்புறப்படுத்துச்சு, பெண்கள் எந்த நிலை பண்ணுச்சு, எப்படி அவங்கள முடியெல்லாம் ஷேப் பண்ணிட்டு அவங்கள எந்த வகையான பொது நீரோட்டத்தில் கலந்துக்கூடாதுன்னு அடிமைப்படுத்துறதுலேருந்து சமூகத்திலேருந்து வந்தவங்க உணர்றாங்க. பெரியாரெல்லாம் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு நம்ம சொல்லி உணரல, அவங்க சொல்லி சொல்கிறாங்க. இன்னைக்கு ஃபைட் பண்ணுறோம். இன்னைக்கு எங்கள் திராவிட மாடல் ஆட்சி என்பது தந்தை பெரியார் வழியில் தான் நடக்குது. இங்கே தமிழ்நாட்டு முதல்வர் சொல்கிறாருன்னா, எங்கள் விடியல் பயணமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், எல்லா வகையான திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை எங்களை உள்ளாட்சி அமைப்புகளை 50% இடஒதுக்கீடு கொடுத்து நம்ம பகுதியை சேர்ந்தவர் ஒருத்தர், ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவரை பெண் மேயராக்கி அமர வைத்ததும் பெரியார் ஆட்சியோட அடிப்படையில் தான். அப்போ எப்படி சொல்கிறாருன்னா, ஜெண்டர் ஜஸ்டிஸ்லேயே இந்த கருப்பு
இந்த புனிதம் அதை பற்றிலாம் பெரியார் வந்து உடச்சி பாடம் நடத்துகிறார். இதெல்லாம் ஒரு தெய்வீகத்தன்மை புனிதத்தன்மைலாம் ஒன்று மண்ணும் கிடையாது. அவர் அழகாக என்ன பண்ணுறாரு, அறிவியலும் பகுத்தறிவையும் பெண் விடுதலையும் இணைத்து அதில் ஒரு சமூக நீதி காம்பனண்ட்டை இணைத்து பெண்களுக்கு உரிமை தந்து பெண்களே தங்கள் உரிமைக்காக போராட வேண்டும், ஆண்களை நம்பாதீங்க என்ற செய்தி சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் நம் திராவிட நாடு கோரிக்கை அதுதான். தந்தை பெரியார் அவர் வந்து இது ஒரு அரசியலாக மாற்றி அந்த அரசியலுக்கான கலாச்சார பண்பாடுகள் கூட ஒருங்கிணைந்து அவர் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் பேசல, வட இந்தியாவில் இருக்கிற தலைவர்களை சந்தித்து பேசியிருக்க அந்த ஆர்குமெண்ட்டை வச்சிருக்கார், ஆர்குமெண்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்கார். இது ஏன் இந்த கூறுகள் இருக்கணும், எந்த அடிப்படையில் நாங்கள் கேட்குறோம், எந்த ஆஸ்பெக்டில் நாங்கள் கேட்குறோம், ஒரு பண்பாட்டு தளம் ஒரு கலாச்சாரத்தோட ஒரு தனிச்சையான ஒரு சமூகம் இருக்கு, வி ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவரே சொல்றாரு, நான் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்திருப்பேன், என்னோட ஸ்டான்ஸை நான் மாற்றிருப்பேன், எல்லாம் ரைட். ஆனால் என்னோட குறிக்கோள் வந்து அவர் விலகவே இல்லை. அப்போ ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டுக்கு அவர் சொல்கிறார், எந்தெந்த நேரத்தில் நீங்கள் அக்ரெசிவாக இருக்கணும், எந்தெந்த நேரத்தில் நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எப்படிலாம் நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை நீங்கள் என்கேஜ் பண்ணணும் என்று ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷனுக்கு ஒரு டெம்ப்ளேட்டும் தந்தை பெரியார் தான் கொடுத்துருக்கார். எப்படி அவர் திராவிட நாடு கோரிக்கை அப்புறம் தமிழ்நாடு தமிழர்கள் சொல்லி எப்படி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள திருத்தங்களை கூட எந்த அளவுக்கு போகிறாரு, அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களுக்கு எதிர்ப்பான போராட்ட வடிவங்கள் கூட சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ரைட் டு ப்ரொட்டஸ்டும் தந்தை பெரியார் தான் டெம்ப்ளேட். தமிழ் சமூகத்தில் தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் உருவாகி அது எப்படி ஒரு மக்களுக்கான இயக்கமாக மாற வேண்டும், தமிழ் மக்கள் கிட்ட எந்த வகையான அரசியலை பேச வேண்டும், எப்படி இயக்கத்தை கட்டியமைக்க வேண்டும், அந்த கட்டியமைப்பதோட போராட்ட களங்கள் எப்படி அமைக்கவும் என்று பாடம் நடத்தியவர் தந்தை பெரியார். ரைட் டு ப்ரொட்டஸ்டும் தந்தை பெரியார் தான் கொடுத்திருக்கார். ரைட் ஃபார் குவெஸ்டினிங். அவங்க பாமர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, லலிதா பாமர் அவர்கள் உச்ச நீதிமன்றம் அவங்க ஹியூமன் ரைட்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. உச்ச நீதிமன்றம் என்ன, அது மேலே இருக்கிற மன்றம்லாம் கிடையாது, அங்கேயும் தவறுகள் நடக்குது, தீர்ப்புகளும் தவறுகள் நடக்குது. அந்த தீர்ப்புகளை ரொம்ப நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு அவங்க ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது. தவறான தீர்ப்புகள் வந்தால் மக்கள் மன்றத்தில் தான் அந்த தீர்ப்புகளை பற்றி நம்ம விமர்சனம் செய்ய வேண்டும் என்று லலிதா பாமர் எழுதினதை நம் முனைவர் வந்து சுட்டி காட்டுறார். அப்போ தந்தை பெரியார் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் நடத்தின அனைத்து போராட்டம், இடஒதுக்கீடு போராட்டமாக இருக்கட்டும், சட்டமன்றத்தில் சட்ட நகல்களை எரிக்கிற போராட்டமாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து அவர் வந்து எந்த வகையான கடிவாளமும் போடல. அந்த கடிவாளங்கள் போடாம ஒரு போராட்ட காலத்தில் இறங்கி நீங்க உங்க ஹியூமன் ரைட்ஸ் பா, ரைட் டு ஸ்பீச் பா, உரிமை இருக்கு, உன்னோட ரைட் டு செல்ஃபுக்கு, உன்னோட டிக்னிட்டிக்கு தடையா இருந்தா எந்த தீர்ப்புக்கும் நீ மதிக்க தேவையில்லை, அதுல நியாயங்கள் இருக்கு, உரிமை சார்ந்த விஷயம் தான் களத்துல போராடு என்று பாமர் சொல்ற விஷயத்தை, பாமர் சொல்ற பிரிஸ்கிரிப்ஷனை தந்தை பெரியார் நடைமுறைப்படுத்திட்டார். சயின்டிஃபிக் டெம்பரை வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆகிட்டோம். செக்ஷன் 51AH ஆசிரியர் அடிக்கடி கோட் பண்ணுவாங்க. ஆனால் தந்தை பெரியார் தமிழ்நாட்டுக்கு என்ன தம்மை கொடுத்துருக்காரு, நமக்கு என்ன தம்மை கொடுத்துருக்காரு, ரைட் டு ரேஷனலிசம். தமிழ்நாட்டில் நீ பகுத்தறிவு கருத்துக்களை தைரியமாக எந்த திருமுனையிலும் பேசலாம் என்ற ரைட் டு ரேஷனலிசமை கொடுத்தவர் தந்தை பெரியார். நரேந்திர டபுள்கரை சுட்டாங்களா, கார்பியை சுட்டாங்களா, கௌரி லங்கேஷை சுட்டாங்களா? அப்ப அங்கெல்லாம் சுட முடியுது. இங்க நம்ம தோழர்கள் எந்த தெருமுனைக்கும் போய் மக்கள் சிந்தனையில் பகுத்தறிவு கருத்துக்களை பேசிட்டு கைத்தட்டி மக்களோட அமர்ந்து உணவு சாப்பிட்டு களப்பணியாற்றி திரும்பலாம். அப்ப ரைட் டு ரேஷனலிசம் கொடுத்தவர் தந்தை பெரியார் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட இயக்கத்தின் சமூக நீதி அரசியல் கடந்து வந்த பாதைகளையும் அதன் சாதனைகளையும் விளக்கிச் சொல்லும் அரிய நூல் மானுடம் திராவிடம் சமத்துவம். விலை ரூபாய் 300 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.